மடிப்பாக்கம் அருகே திருமண மண்டபத்தில் அழுகிய நிலையில் பெயிண்டரின் உடல் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழவந்தாங்கலைச் சேர்ந்த கனகராஜ் மடிப்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்கி வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருமண மண்டபத்திலிருந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் 2வது மாடிக்கு சென்று மேலாளர் மோகன்ராஜ் பார்த்தபோது கனகராஜ் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதையடுத்து அங்கு விரைந்த காவலர்கள் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றியதை கண்டித்து சேலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கோட்டை பகுதியில் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காந்தியின் பெயரை நீக்கியதை கண்டித்தும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது சிலர் கருப்பு துணியால் வாயை கட்டி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் மருந்து உற்பத்தி ஆலையில் கன்வேயர் பெல்ட்டில் தலை சிக்கி வடமாநில தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். பீகாரைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் தனியார் மருந்து உற்பத்தி ஆலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வீட்டில் சமையல் சிலிண்டர் வெடித்ததில் 3 பேர் படுகாயமடைந்தனர். டிடி நகரில் லட்சுமி என்பவர் சமையல் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்துள்ளது. இதில் லட்சுமி, அவரது அக்கா மகள் மற்றும் வீட்டில் வேலை பார்க்கும் நபர் என 3 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள பெரியாம்பட்டி கிராமத்தில் பழமை வாய்ந்த பட்டாளம்மன், முத்தாளம்மன், பாவாடைராயர் கோயில் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் மீது புண்ணிய தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே எம்பார் சுவாமி கோவிலில் 1000வது அவதார தேர் உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. மதுரமங்கலம் கிராமத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலில் எம்பாரின் 1000வது அவதார உற்சவ விழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் எம்பார் சுவாமிக்கு தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பெண்ணை பார்த்து ஆபாச சைகை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். ரெட்டேரியில் பூ விற்பனை செய்து வரும் 47 வயது பெண் கோயம்பேடு மலர்ச்சந்தையில் பூக்கள் வாங்கிவிட்டு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது வேலூரைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் அப்பெண்ணை பார்த்து ஆபாச சைகை செய்து தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் மாரியப்பனை காவலர்கள் கைது செய்தனர். மத்திய அரசு அறிமுகம் செய்த சஞ்சார் சாத்தி செயலி மூலமாக சுமார் 1.5 கோடி சந்தேகத்திற்குரிய மொபைல் எண்கள் முடக்கப்பட்டதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். அதேபோல் மோசடியான 27 லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகளின் சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சைபர் குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதில் முக்கிய அரணாக மத்திய அரசின் சஞ்சார் சாத்தி செயலி உள்ளதாகவும் அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசுக்கு திமுக அடிமையாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். இதுக்காக சந்திக்கிறாங்க, எங்களை தான் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துட்டு திமுக இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க. அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்ப குழப்பம் வந்துடுதுல திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்திப்பதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதோடு இல்லாமல் நான் அவரை சந்திக்க போகும்போது என்னோட முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போகல, நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன். சம்பந்தமாக ராகுல் காந்தி இவங்கெல்லாம் அவங்க தான் போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, திமுக தான் கெஞ்சுறாங்க, அவங்க தான் டெல்லி அடிமைகள், நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. யாருக்கு அடிமைன்னு அவருக்கே நல்லா தெரியும்.